ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வேகட்டும், வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்தாச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வடிகட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி மசியணும். கொஞ்சமாக சிக்கன் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் தூள் சேர்க்கும்போது அது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நமக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், ரொம்ப முழுசாக இல்லாமல். அப்போ தான் அந்த மசாலாவோட ஒன்று சேரும். காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. காலிஃப்ளவர் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சால்ட் லைட்டாக போட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தரை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இது குஸ்கா, தக்காளி சாதம், லெமன் சாதம், எந்த சாதத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.